கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரத்தில் 31 வசனத்தை தியானித்து ஜெபிப்போம். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்பதாக. பாருங்க, அருமையான வார்த்தை. சபைகள் அந்நாட்களிலே சமாதானம் பெற்று பக்தி விருத்தடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆதி திருச்சபை நாட்களில் சபைகள் எவ்வளவாக வளர்ச்சியிலையும் சமாதானத்திலையும் பக்தியிலும் பயத்தில் வளர்ந்தது பாருங்க. இது அப்போஸ்தலர் நாட்களில் 9 அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவம். 9 அதிகாரத்தில் இந்த சவுல் அந்த சபைகளை துன்பப்படுத்த தமஸ்கு என்ன அவன் போய்கொண்டு இருந்த நேரத்தில் கர்த்தராக தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார், தரிசனமாகி அவனை என்ன செய்கிறாரு, அவனை ஊழியத்துக்காக கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ஊழிய பாதையிலே கொண்டு வந்து அவன் உடனே தாமதமின்றி என்ன செய்கிறார், கிறிஸ்துவே தேவனுடைய குமார் என்று ஆலயங்களை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். பெரிய ஒரு மாற்றம் அவனுக்குள்ளாக கர்த்தர் கொடுத்தார். அப்போ சீசர்கள் எரிசின அவனை சேர்த்து கொண்டு அவன் சீசர்களுடைய போக்குவரத்து இருந்து கொண்டு இருக்கிறான். சிலர் சந்தேகப்பட்டாங்க, ஆனால் இவன் தைரியமாக எரிசிறான், அவன் பிரசங்கிக்கிறான். பாருங்க, கர்த்தர் மகிமைப்படட்டும். 27 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவனை பயந்திருந்தாலும் பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரை அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவருடனே பேசினதையும் தமஸ்குவின் அவன் இயேசுவின் நாமத்தினால தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பாருங்க, தைரியமாய் பிரசங்கிக்கிறான். 29 அதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். பாருங்க, பவுல் என்ன தைரியமாக பிரசங்கிக்கிறான். பாருங்க, கர்த்தர் மகிமைப்படட்டும். அப்போ 30 வசனத்தில் சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தரிசியிலே அவனை அனுப்பிவிட்டார்கள். இப்போ இதெல்லாம் நடந்த சூழ்நிலையில் சபைகள் பாருங்கள், யூதயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றது. சீசருடைய தொகை பெருகினது. அப்போஸ்தலர்கள் பயங்கரமாக ஊழியங்கள் செய்கிறாங்க, தைரியமாக பிரசங்கிக்கிறாங்க, அற்புத அடையாளம் நடக்குது. சீசர்கள் தொகை பெருகி இருந்தாலும் அவங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் இருந்தது. பாருங்கள், 120 பேர் 3000 பேர் மாறுறாங்க, 3000 5000 பேர் மாறுறாங்க. பல என்ன செய்கிறாங்க, சீசர்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் சபைகள் பெருகினதும் சபைகள் சமாதானமாக இருந்தது. பாருங்கள், அவ்வளவு பெருக்கம் வந்தாலும் அவங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் வந்தது. ஆனால் இன்றைக்கு சபைகள் பெருகி இருக்கு, ஊழியங்கள் வளர்ந்துருக்கு, ஆனால் சமாதானம் இல்லை. சபைகளை இன்றைக்கி பக்தி இல்லை, சபைகளில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, பரிசுத்தவனுடைய ஆறுதல் இல்லைங்க. அன்றைய திருச்சபைகளுக்கும் இன்றைய திருச்சபைகளுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. அன்றைக்கி அத்தனை சபைகள் இருந்தாலும் சபைகள் சமாதானம் இருந்தது. இன்றைக்கி ஏன் சபைகளில் சமாதானம் இல்லை? ஒரு தாலுக்காவில் சபைகளில் ஒரு சமாதானம் இல்லை, சபைகள் ஒரு மனம் இல்லை, சபைகளில் நல்ல ஐக்கியம் இல்லை, ஒரு ஜெப ஐக்கியங்களுக்கான ஒரு அன்பு இல்லை. இன்றைக்கு சபைகளுக்கும் பெரிய ஒரு வித்தியாசமாக காணப்படுகிறது ஆதி திருச்சபைகளுக்கும். அதனால தான் அன்றைக்கு ஊழியங்கள் வளர்ந்தது, அன்றைக்கு சபைகள் சிறப்பட்டது, சபைகள் பக்தி விரித்தடைந்தது, ஜனங்கள் ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டாங்க, புதிய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அற்புத அடையாளங்கள் நடந்தது. இன்றைக்கி அற்புத அடையாளங்கள் இல்லை, புதிய ஜனங்கள் வரவில்லை. பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனைப்படி இன்றைக்கி சபைகள் நடத்தப்படணும். இன்றைக்கி சபைக்கு ஜனங்கள் இன்றைக்கி ஊழியர்கள் விசுவாசிகள் என்ன தங்களுடைய கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்லாமல், தேவனுடைய பயம் இல்லாமல், கர்த்தருடைய ஒரு பயபக்தி இல்லாமல் இன்றைக்கி சபைகள் நடந்து கொண்டு வருகிறது. அன்றைக்கு ஆதி திருச்சபையில் பலமாக சபைகள் பெருகினாலும் அவங்களுக்குள்ள ஒரு மனம், அன்பு, ஐக்கியம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு காணப்படுகிற சபைகளில் சமாதானம் உண்டாகணுங்க. இன்றைக்கி சபைகளில் நிச்சயமாக பயபக்தி உண்டாகணும். பக்தி உண்டாகும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை காண முடியும். இன்றைக்கி புதிய ஜனங்கள் சபைகளுக்குள்ளாக வரணும்னா இருக்கிற சபைகள் ஒருமனப்படணும். அற்புத அடையாளங்கள் நடக்கணும்னா இருக்கிற ஊழியர்கள் ஒருமனப்படணும். அந்த தாலுக்கு
நமக்கு அந்த மாவட்டம் ஒன்றிணைந்து ஜெபிக்கும் பொழுதுதான், ஒன்றிணைந்து செயல்படும் பொழுதுதான் ஒரு பெரிய மாற்றங்கள் காண முடியும். ஆதி திருச்சபை நாட்களில் இருக்கிற அந்த ஒரு மனம், அந்த பக்தி விருத்தி, அந்த பரிசுத்தாவினுடைய கிரிகள் இன்றைக்கு வரும் பொழுது நம்ம பெரிய ஒரு எழுப்புதலை காண முடியும். அதனால் ஒன்றிணைந்து செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தாவே, நர்மியான நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக சொந்தரும். ஆதி திருச்சபை நாட்களே சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விரித்தடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது போல ராஜா, அதே ஆண்டவரே காரியங்கள் இன்று நாட்களே நடக்கட்டும். இன்று நாட்கள் எங்கள் சபைகளே நடக்கட்டும், ஊழியர்களுக்குள்ளாக நடக்கட்டும், விசுவாச குடும்பங்களே நடக்கும்படிக்கு கர்த்தர் கிருபைகளை பாராட்ட வேண்டுமானு செபிக்கிறோம். அற்புத அடையாளங்களோடு ஊழியங்கள் நடக்கட்டும். புதிய புதிய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட சபைகளே அன்று ஜனங்கள் சேர்க்கப்பட கர்த்தர் நீர் கிருபைகளை பாராட்ட வேண்டுமானு செபிக்கிறோம். நாம மகிமைக்காக மாத்திரம் நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி ஊழியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபைகளை பாராட்டுங்க. நீர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பக்தியுடன் ஆண்டவர் பயத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நடந்து கொள்ள கர்த்தர்கள் கிருபை பாராட்டும். பரிசுத்தாவினுடைய ஆண்டவரை கிரிகள் எங்கள் வாழ்க்கை நாங்கள் காணும்படிக்கு நீர் உதவி செய்யுங்க. எல்லா மகிமையும் உமக்கே இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.